Pastor Isaac, the senior pastor of Christ Chapel, India, is a fiery preacher of God's word under the anointing of the Holy Spirit. You are now listening to his message entitled, The Birth That Transformed Lives. Now this morning I'd like to bring to you the word of the Lord that I believe God has laid upon my heart to speak to you about. இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே அவர் கொடுத்த தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிறப்பு. The birth that transformed lives is the message that I have from the Lord to you this morning. And I'd like you to turn with me please in your Bibles to Luke's Gospel chapter 2. Luke's Gospel chapter 2. And we are going to read from verses 4 onwards to verse 8. லூக்கா 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். What an amazing introduction to a group of people whom no one considered were going to see something spectacular that night. ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்க போகிறது, அதுவும் இவர்களுக்கு நடக்க போகிறது என்று யாரும் நினைக்காத மக்களின் குறித்து தேவன் தாமே நமக்கு அவர்களை அறிமுகப்படுத்தும் வேளையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. It was night and they were watching sheep. ராத்திரி நேரம், ஆனாலும் விழித்து கொண்டே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Watchers are always people who are alert to things that happen around them. விழித்து கொண்டிருக்கும் மக்கள் எப்பொழுதுமே அவர்களை சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். அவர்களுக்கு நேரிட்டது என்ன? தேவதூதன் தாமே திடீர் என்று இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். Look at verse 9 please. How did the angel of the Lord come? Did he appear as a man? The Bible doesn't tell us that. The Bible tells us so very clearly that the angel appeared with the glory of the Lord. That's amazing. தேவதூதன் எப்படி இந்த மேய்ப்பர்களுக்கு தரிசனமானார்? ஒரு மனிதனை போலவா? கிடையாது. தேவ மகிமையோடு இந்த தேவதூதன் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய மகிமை என்பது என்ன? Why would God so choose to reveal himself to a group of shepherds in the night in such a spectacular way? Why would he reveal his glory to the shepherds? ஏன் அவருடைய மகிமையை இந்த மேய்ப்பர்களுக்கு காண்பிப்பார்? மகிமை என்ற அந்த கிரேக்க வார்த்தை டாக்ஸா என்ற வார்த்தை. The word for glory in Greek is the word doxa. It literally means all that God is and all that God has. I'm again repeating.
all that God is and all that God has. கர்த்தர் என்னவெல்லாம் இருக்கிறாரோ அதுவும் அவர் எதெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதுவும் சேர்ந்த ஒரு வார்த்தை தான் டாக்ஸா என்ற வார்த்தை. அதை பார்த்தவுடனே இந்த மேய்ப்பர்கள் உள்ளத்திலே திடீரென்று ஒரு தீல் வந்தது. All of a sudden they are seeing something that they have never seen before and it frightens them. மிகவும் பயந்தார்கள் என்று நாம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். Not only were there people outside in the field, now all of a sudden they are seeing something they have never seen before. And it frightens them. But the moment they have that fear in their heart, there's something that the angel tells them. He says, fear not. Because instead of fear, there's going to be joy. பாருங்கள், பயத்துக்கு மாறாக சந்தோஷம் இருக்க போகிறது என்று இந்த தேவ தூதன் அவர்களை பார்த்து பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் பயம் இல்லாமல் சந்தோஷம்? Why a replacing of fear with joy? Because the angel said there's going to be a birth. The birth that he was talking about is the birth of a savior. ஒரு இரட்சகரின் பிறப்பை குறித்து அந்த தேவதூதன் பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். இரட்சகர், savior, a savior who will transform lives, a savior who will change destinies and destinations. எப்பேற்பட்ட ஒரு இரட்சகர்! அவர் பிறக்கும் வேளையிலே வாழ்க்கையை மாற்றுவார், அதே சமயத்திலே எதிர்காலங்களையும் மாற்றத்தக்கதான ஒரு பிறப்பாக இது இருக்க போகிறது என்று தேவதூதன் பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். இதை கேட்டவுடனே என்ன நடந்தது? திடீரென்று 13வது வசனத்திலே ஒரு காரியம் நடந்தது. No sooner had the birth of the Savior been announced, immediately there was something else that took place. From one angel, now many divine beings appear on the scene. I want you to read it please in your Bibles. 13ஆம் வசனம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, இதுவரைக்கும் ஒரே ஒரு தேவதூதன், திடீரென்று பரமசேனை. Why would God make it that spectacular? If you ask me, the best person who can make a good presentation is not a man. The best person who can make the best presentation is God Almighty. God Almighty. What presentation was he making? He said one angel, all of a sudden multiple heavenly hosts worshipping God. One birth, there would be multiple lives changed. ஒரு பிறப்பு தான். ஆனாலும் எப்படி ஒரு தேவதூதன் திடீரென்று பரமசேனையாக அவர்கள் மாறினார்களோ அதே வண்ணமாக இந்த ஒரு பிறப்பின் மூலமாக அநேக மக்கள் தேவனிடத்தில் வருவார்கள் என்று கர்த்தர் இந்த மேய்ப்பர்களிடத்தில் காண்பித்தார். I want you to understand that God is no fool. And I'd like you to write it down, please. Shepherds understand multiplication. They understand how sheep multiply. Therefore, when God chose to reveal his plan about the Savior, he chose shepherds. One birth, one son given,
many sons received. One son given, many sons received. One seed in the sheep or the Eve, a multiplication process of so many sheep that come up after that. ஒருவேளை அவருடைய நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு நலமாய் இருக்கலாம், ஆனால் அதை விட சிறந்தது என்ன? அவருடைய முகத்தை பார்ப்பது. Hallelujah. Hallelujah. It's far better to see his face, my friends. Thank God for his star. It's good. You don't have questions about it. In fact, you must understand something about the way the entire land is changing. In those days when I was growing up, only Christians kept stars outside their houses. Now it's becoming fashionable to have a star. Every house wants to sport a star outside the house. I'll tell you something. Thank God for his star, but his face is better. நட்சத்திரத்தை ஒருவேளை அநேகர் வீட்டுக்கு முன்பாக வைக்கலாம். கிறிஸ்துவை அறியாத மக்களும் வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் நட்சத்திரத்தை விட மிக சிறந்தது கர்த்தருடைய முகத்தை பார்ப்பது. And that's what I want to tell you this morning. You see his face, you will never be the same again. Why? No appeals were made. These men did not give Jesus something because they felt bad he was in a terrible situation. In the light of Jesus' face, everything that they treasured meant nothing to them any longer. They started placing it before him. இதுவரைக்கும் விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் என்று நினைத்த இந்த சாஸ்திரிகள் அவருடைய முகத்தை பார்த்த உடனே அவருடைய முகம் எல்லாவற்றையும் சிறந்ததாக இருந்தது என்று அறிந்து யாரும் கேட்கவில்லை. எந்த ஒரு நபரும் பேசவில்லை. தயவுசெய்து ஏதாவது கொடுங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. அவர்கள் தாமே தங்களுடைய பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பாக வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். I want you to read verse 11 again please this morning. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். காணிக்கையாக அவர்களே வைத்தார்கள். ஏனென்றால் முதலாவது அவர்கள் தங்கள் தாங்கனே அவருக்கு கொடுத்தார்கள். Remember, they first worshipped him. They had given themselves. Next they gave their treasures. The most amazing thing of all is this. The Bible tells us in verse 12, these men started hearing from God. God said, no longer direction from stars for you. You will hear from me directly. Hallelujah! You don't have to run around finding out which star you belong to. You hear from me directly. சாஷ்டாங்கமாக அவர்கள் விழுந்தார்கள். விலையேற பெற்ற அவர்களுடைய பொக்கிஷத்தையும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். 12வது வசனத்திலே ஆச்சரியமான ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே அவர்களுக்கு நேரடியாக பேச தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். Isn't it amazing? God begins to speak to them. No more revelation from the star. No more hearing about their future direction from the star. And I want you to hear this and hear it real good. You know the reason why we speak against astrology, numerology, namology, you name it. You can add a lot of ologies behind anything that you think is supernatural but doesn't have any bearing with the living God. It all falls short of God directly speaking to a man. Till now these men were guided by the star or stars. Now they would hear from God after having seen
the Savior's face. இரட்சகருடைய முகத்தை பார்த்த பிறகு இனிமேல் அவர்களுக்கு நட்சத்திரங்களை மூலமாக வெளிப்பாடு கொடுப்பார் என்பது நாம் வேதத்திலே வாசிக்க முடியாது. நட்சத்திரங்கள் மூலமாக வெளிப்பாடு இனிமேல் அவர்களுக்கு கிடையாது. நேரடியாக தேவன் அவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்று அவர் தாமே நேரடியாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். That's the reason why I told you this is a birth that would transform lives forever. But the question is this. You heard one of the children's church worshippers stand and tell you this. Is Christmas going to be only cakes or a Christmas tree? If that's what you think Christmas is, forget it. Christmas is seeing the Savior's face. Thank God for Christmas trees. Thank God for decorations. Thank God for cakes. They taste good. Yule logs. Some people will hallucinate thinking about Yule logs. But there's nothing that is far better than seeing the Savior's face. The moment you see the Savior's face, you move to a next level altogether. The shepherds were made good news proclaimers. The wise men moved from natural knowledge to supernatural revelation. That's the difference. Some people think, oh, he's an astrologer. Sometimes you get these SMSs on your mobile phone. Speak to an astrologer for what? The whole day he has nothing else to do. We have something else to do. Why should we waste an entire day? From morning till night you can speak to him. For what? He is operating on natural knowledge. We have a God who speaks to us. Hallelujah. A God who will give us direction. A God who will tell you, don't go this way, go the other way. A God who will now speak without a mediator. No human mediator any longer. Directly he speaks to you after you have seen the Savior's face. I'm going to close this morning. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? அது ஒரு பண்டிகையா? பண்டிகை தான். ஆனாலும் இரட்சகரின் முகத்தை தரிசனம் பார்ப்பதுதான் கிறிஸ்மஸின் நற்செய்தியின் வார்த்தை. ஏனென்றால் இரட்சகருடைய முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எப்படி சாதாரண மேய்ப்பர்கள் திடீரென்று நற்செய்தியின் வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக மாறினார்களோ, they were natural shepherds. Suddenly they became spiritual men, declaring the good news. Savior, sins. You would expect God would use rabbis to talk about it. God didn't use rabbis. He used shepherds. The wise men, they were living by natural knowledge. They would read the stars. They would interpret the way it was lining up. God said, time is coming for you to move to another level. You don't have to live like this any longer. That's not my plan for your life. I want to directly speak to you. But before that, you must see the Savior's face. That's the same with every man, woman and child, my friend. If you want to hear from God, you've got to see the Savior face to face. தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் முதலாவது இரட்சகருடைய முகத்தை நேரடியாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பார்க்கவில்லை என்றால் கிறிஸ்மஸ் என்பது மற்றவர்கள் அதை கொண்டாடுவதை போல் நீங்களும் கொண்டாடுவீர்கள். Most people who don't understand the message of Christmas have never seen the Savior face to face. There is no transformation. There is no change. They are natural livers, living their lives out according to the natural instincts of a man. God wants us to rise higher than that. He wants us to be blessed all the time, to hear from Him directly. This morning, I want to wish you all a very blessed Christmas. And I want you to know that God intends for you to see the Savior's face in everything. Christmas, நன்னாளிலே
எல்லோரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அருமையான ஒரு கிறிஸ்மஸ் உங்களுக்கு தேவன் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் எதை விரும்புகிறார்? எல்லா காரியங்களிலும் முதலாவது இரட்சகருடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்ப்பீர்கள் என்றால் அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் உங்களோடு கூட நேரடியாக இடைப்படுவார். God is no respecter of persons. That's the good news. Imagine how terrible we would be feeling if we thought God would only speak to one man, two men, three men, no more. That's not good news. It's bad news, my friends. Good news is God will speak to anybody. Regardless of your background, God will speak to you. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நேரடியாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆனால் இரட்சகருடைய முகத்தை முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையிலே நாம் எல்லோரும் தலை வணங்கி ஜெபிக்க போகிறோம். I want you to bow your heads please in a moment of prayer. இதுவரைக்கும் நான் இரட்சகருடைய முகத்தை பார்க்கவில்லை, அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லும் மக்கள் இந்த காலை வேளையில் இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தை விட்டுவிடாதீர்கள். தீவிரமாய் அவருக்கு உங்கள் இருதயங்களை நீங்கள் திறந்து, ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று ஒரு சிறிய ஜெபத்தை உங்கள் வாயினாலே நீங்கள் செய்யுங்கள். இது ஒரு முக்கியமான நேரம். This is a very important time, please. And I want you to understand, to see the Savior's face is such a simple thing if you'll only pray this prayer. Lord, I open my heart to you right now. Right now. No delay. With haste. தயக்கம் இல்லாமல், தாமதம் இல்லாமல் உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு திறந்து, ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், உடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், இரட்சகராக நீர் இருக்க வேண்டும் என்று உங்கள் வாயினால் இந்த சிறிய ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் எப்படி சாதாரண மக்களை மாற்றி அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் வைத்தாரோ அதே வண்ணமாக உங்கள் வாழ்க்கையும் மாற்றுவார். உங்களையும் அசாதாரணமான காரியங்களை செய்ய வழி நடத்துவார். I'll tell you this, my friends, God will transform your life. He'll change your life. You may be living by natural instincts. God will begin to supernaturally speak to you and supernaturally guide you. If you're here this morning, just pray this simple prayer after me. காலை வேளையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து இந்த சிறிய ஜெபத்தை எனக்கு பின்பாக நீங்கள் சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே வருவார். முதலாவது நான் தமிழிலே சொல்ல போகிறேன். தமிழை அறிந்தவர்கள் அந்த ஜெபத்தை நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லலாம். பிறகு நான் ஆங்கிலத்திலே உங்களை இந்த ஜெபத்திலே வழி நடத்துவேன். ஆங்கிலம் அறிந்தவர்கள் அந்த ஜெப வேளையிலே அதிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். சிறிய ஜெபம்தான், ஆனால் அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் வித்தியாசமாக மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, I want everybody to say it out please loudly. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இருதய கதவை இப்பொழுது உமக்கு திறக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் முகத்தை நான் பார்க்க வேண்டும். ஆகையால் நீர் என் உள்ளத்திலே வாரும், என்னை மாற்றும். பழைய வாழ்க்கையை நான் இந்த நேரத்திலே உமக்கு ஒப்படைக்கிறேன். என்னை நீர் மாற்றி புதிதாக ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நான் இருக்கும்படிக்கு நீர் என்னை இந்த நேரத்திலே உம்முடைய மகனாகிய இயேசுவின் இரத்தத்திலே கழுவும். என் உள்ளத்திலே
நீர் பிரவேசித்து நீர் என் உள்ளத்திலே தங்கும். நீர் நல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நீர் அதை நான் கேட்டதை நீர் செய்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Hallelujah. Those of you who would like to repeat this prayer after me in English, you may do so. Father, I come to you just as I am. The shepherds came to Jesus just as they were. The wise men came to Jesus just as they were. They didn't do something before they came to Jesus. They came just as they were. I come to Jesus just as I am, and I open my heart to you, Lord Jesus. Come into my life, transform me, wash me in your blood, and make me your child. I want to see you face to face, and I believe because you're good, you have done what I've asked you to do. In Jesus' name, in Jesus' name, amen and amen. Hallelujah. Now let me pray and close this morning. Father, in the mighty name of Jesus, oh, we bless your holy name, for you're wonderful. Yes, you're wonderful. நீர் அற்புதத்தின் தேவன் அல்லவா, அதிசயங்களை செய்கிறவர் அல்லவா. நீர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், பரிசுத்த. Amen. பரிசுத்த. 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 இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Amen. ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே, Amen. அதிசயங்களை செய்கிறவரே, Amen. உமக்கு நன்றி, நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Lord, we worship you. We bless your holy name. இந்த காலை வேளையிலே முதல் முறையாக உம்மை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Lord, I pray especially for the ones prayed the prayer of acceptance, an invitation to invite Jesus into their hearts for the first time. I pray a special blessing upon them this day. ஆண்டவரே, விசேஷவனமாக அவர்களை தொடும் இயேசுவின் நாமத்தில். Do a mighty work in their life, O Lord. Touch them in a fresh way. In the name of Jesus, give them a special blessing this day. In the mighty name of the Lord. And I pray for the others this day. Families, individuals standing before the throne of grace, young and old, people from different backgrounds, educated, uneducated. Doesn't matter, oh Father. This birth of the Savior transforms lives. Hallelujah. உங்க முன்பாக நின்று கொண்டிருக்கும் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்த மக்களாக அவர்கள் இருந்தாலும் இந்த பிறப்பை குறித்து நாம் கேட்ட வண்ணமாக வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிறப்பாக இருக்கிறது. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். Oh, we worship you, we honor you. And even now I pray that as your people go back, they will go back with your blessing on this Christmas morning. Help them to walk in the anointing of your Spirit. Help them to have a wonderful day in your presence. Oh, hallelujah. Help them to be proclaimers of the good news. Proclaimers of the good news. People who hear from you all the days of their life. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த நாள் முதல் உம்முடைய பிள்ளைகள் நற்செய்தியின் வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாகவும் மற்றவர்களிடத்திலே இந்த நற்செய்தியின் வார்த்தையை சொல்லும் மக்களாகவும் தேவனிடத்திலிருந்து நேரடியாக கேட்கிறவர்களாகவும் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. பெரியோர்கள் இருந்தாலும் சரி, சிறியோர்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விசேஷவனமாக தொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் and amen. Hallelujah, hallelujah. Oh, hallelujah. Now may the blessing of God the Father, the blessing of God the Son, the blessing
God the Holy Ghost rest and abide with each one of us now and until Jesus comes again. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென் and amen. Hallelujah. This concludes Pastor Isaac's message. For more information about other audio messages of Pastor Isaac, or to receive a free copy of our 16-page monthly newsletter, The Pulpit, which carries God's Word for the month, please contact us at 044-2374-0187 or write to El Shaddai Christian Foundation, Post Box number 2510, Chennai 600029, Tamil Nadu, India. Now the Bible says that these men came with haste to see what was happening in verse 16. 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எப்படி அவர்கள் வந்தார்கள். You got to understand it in an everyday context. These were very ordinary men. They were doing a job in the night. All of a sudden they see something. The Bible says they were not filled with doubt. They came with haste. 16ஆம் வசனம், தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பாருங்க, சந்தேகத்தோடு அவர்கள் வரவில்லை, சந்தோஷத்தோடு வந்தார்கள், தீவிரமாய் வந்தார்கள். And as they came, the Bible says they entered and saw Mary, Joseph, and the little infant in a manger. They were only shepherds. Look at the amazing transformation recorded for us in verse 17. In a moment's time, these men became good news proclaimers. Good news proclaimers. They started telling everybody there. Because remember, there were many people in the inn. These shepherds went and woke everyone up and said, this child is different. 17ஆம் வசனம், அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். They became proclaimers of the good news. I mean, you don't see a transformation happen like this in an ordinary way because of an ordinary person's birth. This is a supernatural transformation because this was a supernatural birth. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறப்பு ஆகியால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம். நற்செய்தியின் வார்த்தையை அறிவிக்கும் மக்களாக இந்த தேவ தூதர்கள் மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். The most amazing thing is this.
And that's why I want you to see it. The shepherd said something. Mary listened. I don't hear you. The shepherd said something. Mary listened. She received the word that the shepherds brought. I don't know whether you know the implications of what I'm saying. The shepherds were making proclamation of the Savior. And the Bible says, not my opinion, not Matthew's opinion, God Himself said, write it down. Mary received the good news message and placed it in her heart. Because the proclamation of the Savior would transform her life as well. Look at verse 19. I want you to mark it down in your Bible. 19வது வசனத்தை தயவு செய்து உங்கள் வேதாகமத்திலே குறித்துக் கொள்ளுங்கள். 19ஆம் வசனம். மரியாளோ அந்த சந்ததிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். She kept everything in her heart and pondered on it. Isn't it amazing that Mary listened to what the shepherd spoke and received it into her heart? She did not say, I am the mother. Don't tell me what happened. I know it already. The Bible doesn't teach us that. The Bible tells us of a virgin whose life was transformed with a word of the Savior. Isn't it amazing? Most people say, well, Mary had no sin in her. Wrong. I said wrong. I don't hear you this morning. A loud amen, please. Mary had sin in her. What transformed her was the word that she pondered in her heart. Savior, Savior, Savior. He will save. He will deliver. Not me. Not any man. Not Moses. Not Aaron. Not the Levitical priesthood. This boy, when he grows up, he will do something. He will be the Savior of the world. Hallelujah. நான் அல்ல, மோசேயும் அல்ல, பிரதான ஆசாரியர்கள் செய்ய முடியாத ஒரு காரியம் இந்த பிள்ளை செய்வான். ஏனென்றால் அவன் உலக இரட்சகராக ஒரு நாளிலே இருப்பார் என்று தன்னுடைய இருதயத்திலே அவள் அந்த வார்த்தையை தொடர்ந்து வைத்து நினைத்து கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். That's why I told you, a birth that transforms lives. Now that's one group of people, the shepherds. I want to show you another group of people, the wise men. Come with me to Matthew's Gospel chapter 2, please. மேய்ப்பர்களை குறித்த காரியத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது சாஸ்திரிகளை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். Matthew chapter 2 verses 10 and 11. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். They saw the star. They were filled with great joy. But the Bible doesn't say they worshipped the star. பாருங்கள், இவர்கள் சாஸ்திரிகள், ஞானிகள். நட்சத்திரத்தை பார்த்தார்கள், ஆனால் நட்சத்திரத்தை வணங்கவில்லை. அவர்கள் செய்யாததை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பதுதான் கேள்வி. இதுவரைக்கும் நட்சத்திரங்களுக்கு முதலிடத்தை கொடுத்தவர்கள் இது வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் என்று அறிந்தும் நட்சத்திரத்தை வணங்கவில்லை, சந்தோஷம் அடைந்தார்கள். ஏனென்றால் அதுவும் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு.
Isn't it amazing that these wise men, that they would look and be impressed with God's creation, but they would not worship God's creation. But what did they do? They came into the house. They came into the house. They came into where Jesus was. இயேசு இருந்த வீட்டுக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிள்ளையை பார்த்தார்கள், அதே சமயத்திலே மரியாளையும் பார்த்தார்கள். ஆனால் மரியாளை பார்த்து அவர்கள் வணங்கவில்லை, அவர்களையும் வணங்கவில்லை. I want you to see a lot of things here. Mary is acknowledged as being the mother of Jesus. She is given that high honor. She is given that high blessing. No doubt about it. But the wise men refused to worship her. Nobody has a doubt that these were wise men. Everybody, regardless of what denominational background you come from, everybody believes they were wise men. My question to you is so simple. If wise men refuse to worship Mary, then why should you worship her? The சாஸ்திரிகள், ஞானிகள், எந்த ஒரு பின்னணியிலிருந்து நீங்கள் வந்தாலும் சரி, இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல என்று எல்லோரும் சொல்வார்கள், ஞானிகள். ஆனாலும் மரியாளை பார்த்து அவர்களுக்கு முன்பாக அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்களை வணங்கினார்கள் என்று நீங்கள் வாசிக்க முடியாது. பின்பு யாரை பார்த்து அவர்கள் வணங்கினார்கள்? Who did they worship? Who did they fall before? They worshipped him. இந்த பிள்ளையை பார்த்தவுடனே பிள்ளைக்கு முன்பாக அவர்கள் விழுந்து சாஷ்டாங்கமாக அவரை வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Why? You can write it down. To see his star is good, but to see his face is better.